அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைகிறது, இந்த ஆடி மாதத்தில் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தை சற்று கூடுதலாக பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடித்து வாழக்கூடிய 8ஆம் எண் நண்பர்களுக்கு ஆடி மாதம் அமோகமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது, எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கிறது என்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய அமைப்பு என்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி அரசாங்கம் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 1 என்ற எண்ணின் ஆதிக்கம் கொண்ட சூரியன் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. 2 என்ற எண்ணின் கொண்ட ஆதிக்கம் கொண்ட சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் மாறினாலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். எனவே 2 என்ற எண்ணின் கொண்ட சந்திரனின் ஆதிக்க வலிமை என்பது இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய ஆதிக்கம் 3 என்ற எண்ணில் இருக்குங்க. குருவின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. முதன்மை பலன் குருவிடமிருந்து அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 4 ஆதிக்கம் கொண்ட ராகுவினுடைய தன்மை சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. ராகுவின் அமைப்பு காரணமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஆனால் இந்த தருணத்தில் விரதமிருந்து பல்வேறு விதமான விசேஷ பூஜைகளை மேற்கொள்ளும் போது ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் குறைந்து ஆடி மாதத்தில் நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது புதனின் ஆதிக்கம் கொண்ட 5 சாராம்சத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதே போன்று அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆடி மாதத்தில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. இது ஒரு நல்லதொரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6 ஆதிக்கம் கொண்ட சுக்கிரனோ அமோகமாக இருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் அமோகமான நன்மையை கலைத்துறை, அரசியல் துறை போன்ற துறைகளுக்கு வாரி வழங்க போகிறாருங்க. அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இல்லம் தேடி பல வாய்ப்புகள் வரப்போகிறது. இந்த வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஆடி மாதத்தில் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. 7 என்ற கேதின் ஆதிக்கம் என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ தீமை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே கேதுவின் ஆதிக்கம் சற்று குறைவாக இருப்பதால் எதிர்மறையான கருத்துக்கள், சிந்தனைகள் சற்று தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. எனவே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கு வித்திடுகின்றன. சனியின் அமைப்போ 8 ஆதிக்கம் கொண்ட சனியின் அமைப்போ ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லைங்க. அம்மனுடைய வழிபாட்டின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை பெறுவதற்கு வித்திடுகிறார் சனி. சனியின் அமைப்பின் மாற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை 8 ஆதிக்கம் கொண்ட சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாய் பல விஷயங்களை விசேஷ தருணங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறார். நீங்கள் திட்டமிட்ட நீண்ட நாட்களாக நிறைவேற வேண்டும் என்று எண்ணி விருப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான முதன்மை யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப சூழ்நிலையில் பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் தற்போது மலமளவென நடந்து முடிவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைவதன் காரணமாக நீங்கள் நினைத்தபடியே குடும்பத்தில் நல்ல நிரந்தர வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்ப ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் நல்ல வெற்றி பெறும். நோய் நொடி நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான
ஆரோக்கியமான உடல்நிலையும் மனநிலையும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்க. பண செல்வத்தை விட நோயற்ற வாழ்வே மிக சிறந்த வாழ்வு என்று எண்ணக்கூடிய 8 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய செல்வமாக வளமாக கிடைப்பது நோய் நொடியற்ற உடல்நல ஆரோக்கியம் தாங்க. அந்த ஆரோக்கியமே பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்திற்கும் வெற்றி கிடைத்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. வீண் விலைய அலைச்சல் செலவு போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மாணவ மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறதுங்க. கல்வித்துறைக்கு மிக அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல அன்பும் பாசமும் அதிகரிக்குதுங்க. கலைத்துறையில் விரும்பியபடியே நீங்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கு பல விஷயங்கள் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் கலைத்துறைக்கு மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்க. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் விரும்பிய நண்பர்களிடமிருந்து சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிகாரம் கொண்ட செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கிறாருங்க. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மத்திய மாநில அரசின் சலுகையும் பல்வேறு விதமான விசேஷங்கள்ல கிடைக்க போகிறது. எனவே விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். வீண் அலைச்சல் சிரமம் போன்றவை குறைவதற்கான முதன்மையான பலன்கள் கிடைப்பதற்கான யோகமும் உருவாகிறது. வீண் பளு அலைச்சல் வேலை குறைவதால் மிக சிறந்த ஒரு சௌகரியமான சூழ்நிலை உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைவதே நல்ல பலன் பெறுவதற்கான முதன்மையான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகத்திற்காக முயற்சி செய்கிறவர்கள் மிக அதீதமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் துவங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களும் குறைந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல அசுர வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க. சலுகைகளில் தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்தபடியே புதிய ஆர்டர்கள் உட்பட அனைத்துமே மிக மகிழ்ச்சிகரமாக அமைவதால் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வித்திடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறைக்கு அமைகிறது. அதிலும் குறிப்பாக திடீர் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கான முதன்மை யோக பலன்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய 8, 17, 26 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த மாதத்தில் பல மடங்கு நன்மை பெறுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பகை விலகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். எதிராக இருப்பவர்களும் கடன் சார்ந்த சுமையும் தற்போது குறைவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.